ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸ் கணிதம். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் எடுத்துக்காட்டு 1.14 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். a = -2, -1, 0, 1, 2 மற்றும் f from a to b என்ற சார்பானது f(x) = x² + x + 1 மேல் சார்பு எனில் b ஐ காண்க. ஒரு சார்பு மேல் சார்பாக இருக்கணும் அப்படின்னா அதோட துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமமாக இருக்கணும். அதாவது துணை மதிப்பகம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏங்கிற ஒரு கணத்தில் இந்த மாதிரி ஒரு 5 உறுப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பிங்கிற ஒரு உறுப்பு இருக்கும் சரியா, அந்த பிங்கிற ஒரு கணம் இருக்கும், அந்த கணத்துக்குள்ளே உள்ள உறுப்புகள் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா துணை மதிப்பகம்னு சொல்கிறோம். அப்போ வீச்சகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஏல இருந்து 6 போயிருக்கும். இப்போ இந்த ஃபிகர் எடுத்துட்டோம்னா இப்போ ஏலேருந்து இந்த மாதிரி 6 போயிருக்கா, இப்போது இந்த 7ங்கிறதுல 6 போகலை. அப்போது வீச்சகம்னு நம்ம இந்த 3 மட்டும் தான் எடுத்துக்கிடுவோம். இப்போ துணை மதிப்பகத்தில் இந்த 4 நம்பருமே வரும், ஆனால் வீச்சகத்தில் இந்த 3 நம்பர்ஸ் மட்டும்தான் வரும் சரியா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா பிஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பினா துணை மதிப்பகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஏ கொடுத்துருந்தாங்க ஒரு கணம், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f from a to bன்றது ஒரு ஃபங்க்ஷன், f(x) = x² + x + 1 அப்படின்றத கொடுத்துருந்தாங்க சரியா. ஸோ இப்போது எஃப்ங்கிறதுல எனக்கு 5 நம்பர் இருக்குது. இந்த 5 நம்பரையும் நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஒன் -2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -2 the whole square + -2 + 1. இப்போ ஆன்சர் என்ன வரும்? -2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 2s are 4, 2 மைனஸ் வரதுனால நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 -2 + 1. ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது 5, 5லேருந்து 2 லெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். அதே மாதிரி -1 அப்ளை பண்ண போகிறோம். -1 the whole square + -1 + 1. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் வரும். -1 + 1. ஸோ -1 + 1 இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2, 2லேருந்து 1 லெஸ் பண்ணாலும் ஆன்சர் 1 தான். இல்லை இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா -1 + 1 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 0 வந்துடும். ஸோ ரிமைனிங் ஒரு 1 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு 0 அப்ளை பண்ணணும். 0² + 0 + 1. ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1² + 1 + 1. ஸோ 1 + 1 + 1 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 3. நெக்ஸ்ட்டு 2² + 2 + 1. ஸோ ஆன்சர் 2² 4 + 2 + 1. ஸோ ஆன்சர் இஸ் 7. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? பிங்கிற கணத்தை கேட்டிருந்தாங்க. ஸோ பிங்கிற கணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ எஃப்பின் வீச்சகம் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா மதிப்பகத்தை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ மதிப்பகமும் இது தான், இப்போது அவங்க கேட்குற பிங்கிறதும் இது தான், துணை மதிப்பகமும் இது தான். நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பாருங்கள். 3 1 1 3 7. ஸோ 1 2 டைம் கிடச்சிருக்கு, 3 2 டைம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் 2 டைம் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 1 ஒரு டைம் போட்டால் போதும், 3 ஒரு டைம் போட்டால் போதும், 7. ஸோ ஆன்சர் இஸ் B = 1, 3, 7. ஓகேவா? ஓகே, இந்த சமயம் எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.